கடலுக்கு சென்ற கடலூர் தைக்கால் தோணித்துறை கிராம மீனவை மீட்பதில் இரண்டாவது நாளாக சிக்கல் நீடித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, தற்பொழுது மீனவர்களை மீட்பது சிக்கல் ஏற்பட்ட இரண்டாவது நாளாக தொடர்கின்றது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், கடலூர் தைக்கால் தோணித்துறை கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் பாத்தீங்கன்னா சிக்கி இருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணியில சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல நிலவி வரும் வளிமண்டல காற்றழுத்தம் காரணமாகவும் இந்த புயலின் காரணமாக ஏற்கனவே மோசமான வானிலை நிலவும் என மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமங்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில தங்களது படகுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தைக்கால் தோணித்துறையை சேர்ந்த 6 மீனவர்கள் 2 இயந்திரம் பொருந்திய நாட்டுப்படகுல நேற்று அதிகாலை மீன் பிடிக்க சென்றிருக்கிறனர். இதனால பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்தே கடல்ல கடல் சீற்றமாகவும் காற்றின் வேகம் அதிகமாகவும் காணப்பட்டு வருகிறது. இதனால அந்த சீற்றத்துல அவர்கள் சிக்கியதன் காரணமா அவர்களை மீட்கும் பணியை நேற்றே ஈடுபட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சித்திரப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் புயல் பாதுகாப்பு மையத்தை இப்போது பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் அதாவது கடலுக்கு மத்தியில அவர்கள் இருப்பதனால அவர்களை கரைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் பாத்தீங்கன்னா மணி, கண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்க்குணன் ஆகியோர் பாத்தீங்கன்னா காயமும் அடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் மீன்வளத்துறையின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் இரண்டாவது நாளாக அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ராம்குமார். நாகமுத்து, தகவலுக்கு நன்றி.